Hi friends, BSNL வெறும் ஒரு நாள்ல லட்சக்கணக்கான சிம் கார்டை தயார் பண்ணாங்க. ஜியோ, விஐ மற்றும் ஏர்டெலை விட மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிற நிறுவனமா மாறி இருக்கு. ஒரு காலத்துல BSNL தொழிலாளர்களுக்கே அவங்களோட கம்பெனியை பிடிக்காது. ஆனா இப்போ அந்த நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. அவங்களோட கம்பெனிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. BSNL இப்போ தேசிய அளவுல பிரபலமாக போகுது. சோஷியல் மீடியால எல்லாருமே இந்த BSNL சிம்மை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த கம்பெனில எதிர்காலத்துல நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு நம்பப்படுது. BSNL வெளியிட்ட ரீசார்ஜ் பிளான்ஸை பார்த்து இந்தியாவின் மக்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. BSNL 4G நெட்வொர்க் அறிமுகப்படுத்தினாலும் அவங்களால அதை மக்களிடையே சரியா கொண்டு போய் சேர்க்க முடியல. கடந்த காலத்துல BSNL இந்தியாவில் வெறும் 3000 3500 4G டவர்ஸை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணாங்க. திடீர்னு BSNL அதை இப்போ 10,000 4G டவர்ஸா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. BSNL இன்னும் ஆயிரக்கணக்கான டவர்ஸை இந்தியா முழுக்க இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா BSNL இன்ஸ்டால் பண்ற டவர்ஸ்க்கு 4G டெக்னாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் 2025க்குள்ள இதை 5G நெட்வொர்க்குக்கு அப்கிரேட் செய்வாங்க. இது உத்தரப்பிரதேஷ் அப்படி இல்லைனா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற எந்த மலைப்பகுதியா இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் 5G நெட்வொர்க்கை தரும்னு எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்துல BSNL எடுக்க போற இந்த ஸ்டெப் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பதிலடியா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த காரணமா லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட சிம்மை BSNLக்கு மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளின் விலையும் அதிகரிச்சிருக்கிற இந்த காலத்துல எதுக்காக இந்த விலைவாசி நம்ம மேல திணிக்கப்படுதுன்னு மக்களுக்கு இன்னும் சரியா புரியாம இருக்கு. ஜியோ அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் சரியான இன்டர்நெட் வசதி இல்லாத காரணத்தால மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. இந்தியாவில் இன்டர்நெட்டின் தடையில்லாத வசதியை கொண்டு வந்த ஒரே ஒரு நிறுவனம் ஜியோ. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தொழிலதிபர்கள் இதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல கட்டணங்கள் அதிகமாகும்னு மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அதிகமாகும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ஜியோவை கடந்த 10 வருஷங்கள்ல மார்க்கெட்ல எந்த அளவுக்கு முதலீடு செஞ்சாங்களோ அதை விட 3 மடங்கு லாபத்தை மக்கள் கிட்ட இருந்து சம்பாதிச்சிருப்பாங்கன்னு வணிக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்தியாவின் பாதிக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த ஜியோ டேட்டாவை தான் நம்பியிருந்தாங்க. அதனால ஜியோ நிறுவனம் ரீசார்ஜ் கட்டணங்களை மெதுவா அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. இவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி செயல்படுத்தினாங்கன்னா, முதலாவதா எல்லா மக்களுக்கும் ஃப்ரீ இன்டர்நெட்டை கொடுத்து அவங்களோட சிம்மை பயன்படுத்த வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கும் கட்டணங்கள் விதிக்கப்பட்டுச்சு. இப்போ உயர்த்தப்பட்ட கட்டணங்களால இந்திய மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை BSNL பயன்படுத்திப்பாங்க. BSNL ஒவ்வொரு நாளும் புது புது ஆஃபர்ஸை வெளியிடுறாங்க. இதுல ஒரு பாகமா இப்போ வெளியான மிகப்பெரிய ஆஃபரான 1515 அப்படிங்கிற இயர்லி பிளான். இது ஒரு வருஷத்துக்கான பிளான். இதுல ஒரு நாளைக்கு 2 GB ஹை ஸ்பீட் டேட்டா, 100 SMS மற்றும் அன்லிமிட்டெட் கால்ஸை தராங்க. இந்தியாவில் எந்த ஒரு டெலிகாம் கம்பெனியும் இந்த மாதிரியான ஆஃபரை இதுவரை தந்ததில்லை. இன்டர்நெட் யூசர்ஸ்க்கு இதை விட ஒரு பெரிய பூஸ்டர் இருக்க வாய்ப்பே இல்லை. வரப்போற காலத்துல அதிகமான வாடிக்கையாளர்கள் அவங்களோட சிம்மை BSNLக்கு மாத்துவாங்கன்னு சொல்ற விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கான காரணம் ஒரு பக்கம் கட்டண உயர்வு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ். ஒரு காலத்துல டெலிகாம் ஃபீல்ட்ல ராஜாவா இருந்த BSNL நிறைய புது கம்பெனிஸ் உள்ள வந்து நிறைய ஆஃபர்ஸை தர ஆரம்பிச்சாங்க. அதனால BSNL மெதுவா அவங்களோட இடத்தை இழந்தாங்க. BSNLக்கு பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அவங்களோட வாடிக்கையாளர்கள் மெதுவா குறைய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க அந்த சமயத்துல 4G நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் BSNLக்கு இருக்கிற பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணமா அந்த கம்பெனிக்கு இப்போ கூட நல்ல பெயர் இருக்கு. நீங்க சின்ன கிராமங்களுக்கு பெரிய நகரங்களுக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் BSNL டவர்ஸ் இருக்கும். ஆனா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் மாதிரியான கம்பெனிஸின் டவர்ஸ் சின்ன சின்ன கிராமங்கள்ல அந்த அளவுக்கு இருக்காது. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, BSNLக்கு பணம் முக்கியம் இல்லை. அவங்களோட சேவையை இந்தியாவில் வாழும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியின் லட்சியம். ஆனா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸின் லட்சியம் வெறும் பணம் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது அந்த பணம் எங்கிருந்து வரும்? யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கு? அதிக பணத்தை சம்பாதிக்கிற குடும்பங்கள் பொதுவா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கிராமங்கள் டயர் 3, டயர் 4, டயர் 5 சிட்டிஸ்ல வாழ மாட்டாங்க. இதை அடிப்படையாக கொண்டு ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் சில திட்டங்களை வெளியிட்டாங்க. அதுவும் மலிவான விலையில. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டவர்ஸ், கனெக்டிவிட்டி மாதிரியான விஷயங்களை முடிவெடுத்து அதிக பணத்தை செலவு செய்ய விருப்பம் இருக்கிற மக்கள் வாழும் பெரிய பெரிய நகரங்கள் பக்கம் அவங்களோட பார்வையை திருப்பினாங்க. கிராமங்கள்ல வாழும் மக்கள் அவங்களோட மொபைல் போனுக்காக ஒரு மாதத்துக்கு 50 to 100 ரூபாய்க்கு மேல செலவு பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பெரிய பெரிய டெலிகாம்
கம்பெனிஸ் கிராமங்களில் கவனம் செலுத்தலை. உதாரணமாக ஒரு சின்ன கிராமத்தில் மக்கள் 2 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கே வாழும் மக்கள் மற்றவங்க கிட்ட நேரடியாக பேச தான் விரும்புவாங்க. அதனால் அவங்க அடிக்கடி மொபைல் ஃபோன்ஸை பயன்படுத்த அவசியம் இருக்காது. ஆனால் சிட்டிஸில் அப்படி இருக்காது. அவங்களுக்கு போதுமான நேரம் இருக்காது, டிராஃபிக் பிரச்சனைகள் இருக்கும், அவங்க நாட்டின் வெவ்வேறு இடத்துல வேலை செய்வாங்க. அதனால் அவங்க மொபைல் ஃபோன்ஸை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே போல் இன்டர்நெட் டேட்டாவை கூட. இந்த காலத்தில் இன்டர்நெட், என்டர்டெயின்மெண்ட், கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் மொபைல் ஃபோன்ஸ் மூலமாக கிடைக்கிறதுனால கிராமங்களில் கூட மொபைல் ஃபோன் மற்றும் இன்டர்நெட் டேட்டாவின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. ஆனால் அவங்களால அதிக பணத்தை செலவு பண்ண முடியாததால் விலையுயர்ந்த பிளான்ஸை பயன்படுத்தவே மாட்டாங்க. அதனால தான் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் அவங்களோட நெட்வொர்க்ஸை கிராமங்களில் விரிவாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல. இது பிஎஸ்என்எலுக்கு சாதகமாக மாறியது. பிஎஸ்என்எல் பெரிய நகரங்களில் செயல்படுத்தின வளர்ச்சி சரியாக வேலை செய்யாமல் போனாலும் அவங்க கிராமங்களில் இன்ஸ்டால் பண்ண நிறைய டவர்ஸால இப்போ கூட பயன் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பிஎஸ்என்எலுக்கு ஒரு பெரிய பலமா மாறி இருக்கு. கிராமங்களில் வாழும் மக்கள் பிஎஸ்என்எல் வெளியிட்ட இந்த புது சேவைகளை கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க. அதே சமயத்தில் பிஎஸ்என்எல் டேட்டா கூட மலிவான விலையில கிடைக்கும். ஏன்னா இது ஒரு இந்தியன் பப்ளிக் செக்டார். உண்மையா சொல்ல போனா நகரங்களில் வாழும் மக்கள் கூட இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாற விரும்புறாங்க. இந்த கம்பெனியின் யோசனை மக்கள் கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை, மக்களுக்கு குறைவான செலவில் சிறப்பான டெலிகாம் சேவைகளை தருவது. ஆனால் நிறைய பிரைவேட் கம்பெனிஸின் முக்கிய குறிக்கோள் அதிக பணத்தை சம்பாதிக்கிறது. இவங்க காசு கொடுத்தா மட்டும்தான் வசதிகளை தருவாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் அப்படி இல்லை. இதுதான் பிரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கிற டெலிகாம் கம்பெனிஸ் எதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த கம்பெனிஸ் அவங்களோட டேரிஃப்ஸை 10லிருந்து 27% அதிகமாக்கி இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தால் தான் மக்கள் திடீர்னு பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணுறாங்க. வரப்போகிற காலத்தில் இன்னும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எவ்வளோ பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கீங்க? இன்னும் யாரெல்லாம் பிஎஸ்என்எலுக்கு மாற போறீங்க? அவங்க கமெண்ட் செக்ஷனில் பிஎஸ்என்எல்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வரும் எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.